நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையை நிகழ்த்தியது அல்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒட்டகம். அல்ஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒட்டகம், அவங்களுடைய ரொம்ப பிடித்தமான ஒட்டகம். அதுல உட்கார்ந்துதான் அவர்கள் இறுதி பேருரையை நிகழ்த்தினார்கள். அந்த அரபுலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து ஒட்டக பந்தயங்களிலும் இது கலந்து கொண்டு முதலிடத்தில் வரும். ஒரு தடவை ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஒட்டகத்துல ஒரு சாதாரண கிராமவாசியுடைய ஒட்டகம் முதல்ல வந்துருச்சு, ரசூலுல்லாஹ்வுடையது ரெண்டாவது வந்துருச்சு. தோழர்களால தாங்கிக்க முடியல. அல்லாஹ்வின் தூதரின் ஒட்டகம் ரெண்டாவது வந்துருச்சா, எப்படி? ரொம்ப கவலையோட இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, ஏன் எல்லாம் டல்லா இருக்கீங்க, முகம்லாம் ஏன் வாட்டமா இருக்கு? இல்ல, எப்படி உங்களுடைய ஒட்டகம் எப்படி ரெண்டாவது வரும்? ஒரு சாதாரண கிராமவாசியினுடைய ஒட்டகம் முன்னால வந்துருச்சு அப்படின்னு சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகில் தோற்று போகிற எதையுமே அல்லாஹ் உயர்ந்த வெற்றிக்கு சொந்தமாக்காமல் இருப்பதில்லை. அதாவது தோல்வி இருந்தாலும் ஒரு நிலை வரும்பொழுது அதை உயர்ந்த வெற்றிக்கு கொண்டு செல்லாமல் அல்லாஹ் ஒருபோதும் இருந்ததில்லை. இப்பொழுது அது வெற்றி பெற வேண்டிய நிலை அல்லாஹ்வினுடைய ஆணைப்படி, அல்லாஹ்வினுடைய விருப்பப்படி. இப்போது என்னுடைய, அப்ப பாருங்க, அல்லாஹ் நினைச்சிருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை முதல்ல கொண்டு வந்திருக்கலாம். இயல்பான மார்க்கம், இயற்கையான மார்க்கம் இஸ்லாம் மார்க்கம்.